அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு 3:45 அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4:20 போல் ஆயிடுச்சு. எப்பவும் போல் நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்த விஷயங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சசி கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, முருகருக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களும் யமுனா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து அந்த சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா முருகருக்கு ட்ரெஸ் போடுறத பற்றின ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் இந்த வீடியோலேயே அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் என்னென்னா எனக்கு டைம் ஆகிடுது. அது வந்து தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் வந்து இதில் காமிக்கல. கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு அவருக்கு எப்படியெல்லாம் நான் வந்து அவரை கழுவுறது, க்ளீன் பண்ணி அவருக்கு விபூதி தேய்க்கிறதுலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அது மாதிரி மொத்தமாக அவர் அலங்காரம் பண்ணுற வீடியோ மட்டும் நான் ஒன்று கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மொபைலில் வந்து கரெக்டாக வச்சுட்டு ட்ரெஸ் கட்டுறதை காமிச்சு பார்த்தாக்கா அது கரெக்டாக அதில் வந்து எனக்கு கவர் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, சரி அதை தனி வீடியோவாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னால் கொடுக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா சாய்ராம் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து சாய்ராம் 540 அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சிஸ்டர், எனக்கும் சாய்பாபா வந்து குருவாக தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து முருகர், நானுமே முருகர்கிட்ட அந்தளவுக்கு ஈடுபாடாக இல்லை, எப்போவும் சாதாரணமாக கும்பிடுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் எனக்கும் நடக்குது. எங்கே பார்த்தாலும் அவருடைய சிலைகளை பார்க்குறேன், அவருடைய ஃபோட்டோஸ் பார்க்குறேன். நான் எதிர்பார்க்காத கோயிலுங்களுக்கெல்லாம், நான் நினைக்காத கோயிலுங்களுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். இது வந்து உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நினச்சா தான் நம்மக்கிட்ட வருவார், நம்ம அவரை கும்பிட முடியும், எல்லாமே அவன் செயல் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அது நிஜம்தான். எனக்குமே அப்படி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஸோ அது நிறைய பேரோட லைஃப்பில் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் வரணும் அப்படின்னு நினச்சாக்கா நமக்கு அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நம்மளுக்குமே நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சசி கிரியேஷன் சிஸ்டர் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 48 டேஸ் வந்து கிருத்திகை டைம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அந்த டைமில் வந்து ரொம்ப அதான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த வாட்டி நான் கேட்டதுமே சரின்னு சொன்னார். அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தப்போவும் பார்த்திங்கன்னா, அங்கேயும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, உபயம் கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துருந்த தேங்காய் வெத்தலை பாக்கு வாழைப்பழம்லாம் அவர் எடுத்துகிட்டு வந்து இவங்க கையில் கொடுத்தது வந்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு முருகரே வந்து என்னுடைய அதாவது நான் இருக்கக்கூடிய இந்த விரதத்தை வந்து ஏற்றுக்கினது ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். உங்களோட மன சந்தோஷம் வந்து எப்போவுமே ரெட்டிப்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அறிகுறிகள். ஏன்னா தெய்வம் வந்து எதையுமே நமக்கு வந்து நேரடியாக வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக தான் நமக்கு தெரியும். அது மாதிரி தான் உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நமக்கு மட்டும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, நிறைய பேரோட லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எதுக்காக வேண்டி இந்த 48 நாள் விரதம் இருக்கிறீங்களோ, கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலும் நல்லபடியாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் முருகரை ப்ரே பண்ணிக்கிறேன். சசி சிஸ்டர் மட்டும் இல்லை, எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே நம்மளுடைய சேனலில் வந்து யார் யாரெல்லாம் உங்களுடைய விஷயங்களை சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்காகவுமே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த முருகர் பூஜை வந்து நமக்கு வெற்றியை தரும். அதில் எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நான் எல்லா பதிவுலையுமே சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு எனக்கு நடந்த விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன். இப்போவும் நான் ஒரு மிகப்பெரிய வேண்டுதல், சின்ன வேண்டுதலெல்லாம் இல்லை, மிகப்பெரிய வேண்டுதல். எப்போவுமே கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, கடவுளே நீயே என் கூட இரு அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேண்டுதல்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வீடு கொடு, கார் கொடு, வாசல் கொடு, இது எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதும் முருகா அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டோம்னாலே கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ தெய்வம் நம்ம கூட இருந்துச்சுன்னா அதை விட நமக்கு என்ன வேணும்? நம்மளை பார்த்து பார்த்து வழி நடத்த மாட்டாரா? பார்த்து பார்த்து நமக்கு தேவையானதெல்லாம் செய்ய மாட்டாரா? அப்படி தான் நம்மளோட லைஃபே வந்து நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம வந்து தெய்வத்துக்கு வணங்கும்போது, முருகா எனக்கு நீ மட்டும் போதும் முருகா, வேறு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ துணையாக இருந்து என்னை வழி நடத்து, அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதலை வச்சுருக்கேன். இது வந்து நடந்தாலே போதுங்க, நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டியது கிடையாது. நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு என்னென்ன தேவைன்னுட்டு அவரே நமக்கு தந்துட மாட்டாரா? இவ்வளோதான். இதனால்
அவருடைய அன்பும் அவருடைய அரவணைப்பும் நமக்கு கிடைச்சாலே போதும். லைஃப் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா விஷயத்தையும் விட்டு தள்ளுங்க. யாரும் எதை பற்றியும் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி இந்த விரதம் இருக்கிறதுல ஒரு சிஸ்டரும் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. சிவரஞ்சனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஐடியிலேருந்து கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் தினமுமே நான்வெஜ் இருக்கும். தினமுமே நான் தலை குளிக்கணுமா? தினமுமே என்னோடய வீடெல்லாம் தொடர்ச்சி பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுமே இந்த 48 டேஸ் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாவும் சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்படியெல்லாம் இதான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இருக்க முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள். தலைக்கு குளிக்கிறதுன்றது நான் இப்போ தினமுமே தான் வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சிருவேன். உங்களுடைய ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது தலைவலி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் செய்யாதீங்க. மனசு தான் காரணம். மனசளவில் நம்ம உண்மையாக முருகரை நினைக்கிறோமா அது மட்டும்தான் தேவை. அதே மாதிரி வீடு சுத்தமாக இருக்கணுன்றது கட்டாயமான ஒரு விஷயந்தான். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கபோர்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த கபோர்டு வரைக்கும் தொடச்சிக்கோங்க. ஹாலில் இருந்துச்சுன்னா ஹாலை மட்டும் தொடச்சிக்கோங்க. பூஜை அறை தனியாக இருந்தால் பூஜை அறையை மட்டும் தொடச்சிக்கோங்க. ஏன்னா தினம் வீடு ஃபுல்லாகவே துடைக்கணும் அப்படின்னா கஷ்டம். அதனால் உங்களுக்கு எப்படி அது ஆகும் வேலை கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு நான் வந்து தினமுமே பார்த்திங்கன்னா நைட்டு பெருக்கி விட்டுருவேன் வீட்டை. காலையில் எழுந்து ஹாலையும் நிலைவாசல்கிட்டையும் தொடச்சி விட்டுருவேன். இதுதான் என்னோட 48 நாள் ரொட்டீனில் இந்த 2 விஷயம் வந்து கம்பல்சரி இருக்கும். அதே போல் தலை குளிக்கிறதும் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அது வந்து ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஹெல்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற போது பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளால் வந்து இந்த விரதத்தை தொடர முடியாமல் போயிடும். இப்போது தலை குளிச்சுட்டே இருக்கிறது ஒருவேளை ஃபீவரோ இல்லை வந்து தலைவலியோ மைக்ரைன் ப்ராப்ளமோ இல்லை வந்து சைனஸ் ப்ராப்ளமோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா உங்களால் தொடர்ந்து இது இருக்க முடியாது. தலைவலியை வச்சுட்டு நம்மளால் எந்த வேலையுமே கரெக்டாக செய்ய முடியாது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். உடம்பை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சின்னா நீங்கள் தலைக்கு குளிங்க. அப்படி இல்லை அப்படின்னா மனசை சுத்தமாக வச்சுட்டு மனசார முருகரை வேண்டிட்டு, முருகா எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை இருக்கிற தொட்டு நான் இப்படியே வேண்டுறேன் அப்படின்னு சொன்னிங்கனாலே போதும். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அப்படியே நீங்கள் சாமியை கும்பிடுங்க. அதுக்கப்புறமா வந்து பத்ரா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய முருகர் வந்து வெள்ளியில் செஞ்ச முருகரா, சில்வர் முருகரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முருகர் வந்து பித்தளை முருகர் தான், பிராஸில் ஆன முருகர் தான் இவர். இது வந்து நமக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அமேசானில் வந்து அவைலபிள் இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவைன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே போல் இது வந்து எதுவுமே நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. இது வாங்கித்தான் நீங்கள் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை வச்சு கூட நம்ம முருகரை வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய விருப்பம்தான். எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டும் என்னோடய சிஸ்டரும் கொடுத்த அந்த முருகர் வச்சு நான் வழிபாடு செஞ்சிட்டதுனால எனக்கு வந்து அவர் இருந்துகிட்டே இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அந்த இடத்த வந்து எனக்கு காலியாக விட்டு பார்க்க விருப்பம் இல்லைன்றதுனாலையும் அதே மாதிரி எனக்கு அந்த முருகர் மாதிரியே இன்னொருத்தர் வேணுன்றதுனாலையும் நான் வாங்கினேன். அதனால் நான் யாரையும் இதை கட்டாயப்படுத்தலை. உங்களுடைய விருப்பம். இது வந்து அமேசானில் கிடைக்கிது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு விஷயம் வந்து பாரதி கார்த்திக் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் எழுறீங்க, எத்தனை மணிக்கு கோலம் போடுவீங்க, எத்தனை மணிக்கு பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் எழுறது வந்து டைமிங் உங்களுக்கு காமிச்சிடுவேன். நான் குளிச்சுட்டு நான் வெளியில் வர டைம் என்னவோ நான் அப்போ வந்து உங்களுக்கு வால் கிளாக், அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ண எப்போ நான் ஆரம்பிக்கிறேனோ, இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 4:20க்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அது மாதிரி தான் 4:20க்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா இன்றைக்கி எனக்கு வந்து 6:30 மணி ஆகிடுச்சி. கோலங்கள்லாம் போட்டுட்டு வெளியிலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிட்டு முருகருக்கு தண்ணி ஊற்றி அவர் அலங்காரம் பண்ணி மனையில் வச்சு அர்ச்சனை பண்ணி முடிக்கிறதுக்கு இத்தனை வேலையும் நான் செஞ்சு முடிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 6:30 மணி ஆச்சு. ஒரு 2 மணி நேரம். இப்போ 4:20க்கு ஸ்டார்ட் பண்ணேன், 5:20, 6:20 அந்த மாதிரி 2 மணி நேரம் எனக்கு டைம் எடுத்துச்சு. கரெக்டாக எனக்கு எழுந்த டைமு தெரியுது. அதே மாதிரி நான் முடிக்கும்போது டைம் பார்த்தேன். இந்த டைமு நடுவில் கோலம் போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே கோலம் போட்டு நான் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு வந்துட்டேன்னா ஃபஸ்ட்டு வெளியில் வந்து கதவை திறந்துட்டு தெருவாசல் போக மாட்டேன். நிலைவாசல் கிட்ட மட்டுமே தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டு முடிக்கிறதுக்குன்னு எனக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:50 4:40 வரைக்கும் எனக்கு ஆகும். ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு துளசி மடத்துக்கிட்ட ஒரு கோலம், நிலைவாசல்கிட்ட ஒரு கோலம் அப்படி போடுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நான் பூஜை அறைக்கிட்ட வந்துடுவேன். ஏன்னா நம்ம கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 5:15 ஆச்சுன்னா தான் நான் கேட்டே ஓப்பன் பண்ணுவேன். அது வரைக்கும் வந்து கேட் திறக்க மாட்டேன். அதுக்கு வரைக்கும் உள்ளே இருக்கிற வேலைங்க எல்லாத்தையுமே தான் செய்வேன்.
இது மாதிரி தான் என்னுடைய டைமை நான் பண்ணிப்பேன். ஆனால் இன்றைக்கி பூஜை வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த முருகருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, முருகருக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுற வீடியோவை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவிலே கொடுத்துடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அது வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு கரெக்டாக வந்து அவங்களுக்கு அந்த கட்டுற ஷேப்பை காமிச்சா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். சும்மா நம்ம வந்து ஒரு இடத்துல சிலையை நிற்க வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டா இப்படி தான் அப்படின்னு காமிச்சோன்னா அது அவங்களுக்கு புரியாது. ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, சரி இப்படி ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த வீடியோவில் என்னால் கொடுக்க முடியல. கண்டிப்பாக 2 பேரும் கேட்டதுக்காக நிச்சயமாக நான் வந்து அந்த ஒரு வீடியோவை கொடுக்குறேன். முடிஞ்சால் நான் இன்றைக்கி நைட்டு அந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவரை சாயங்காலம் எடுத்து கலைக்கும் போதே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பார். அலங்காரத்தை கலைக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே தான் என்ன பண்ணுறது, தினமும் முருகரை தண்ணி ஊற்றி உட்கார வச்சு கும்பிட்டாக்கா ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நைட்டே கூட இப்போ நான் பண்ணுறதில்ல. உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், முன்னாடி நாளே வந்து இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி கூட பண்ணுறதில்ல. விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு விநாயகர் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஊற்றுறதுக்கு அப்புறமாவோ முருகரையும் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா தான் அவருக்கு அலங்காரம் பண்ணி அவரையும் வைக்கிறேன். இது மாதிரி ஓடுற தொட்டு இப்போ பாப்பாவுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை, எக்ஸாம் போயின்ட்டுருக்கு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா எனக்கு 8 மணிக்கு தான் அவங்களுக்குலாம் ஸ்கூலு. அதனால எனக்கு டைமிங் கரெக்டாக இருக்குது. நான் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 48 நாள் விரதத்தை இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் அப்படியே பசங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு நமக்கு லீவ் வர ஆரம்பிச்சிடும். லீவ் டைமில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப அமைதியாக பொறுமையாக நிதானமாக சாமியை கும்பிடலாம். அதனால் இந்த டைமில் வந்து இந்த 48 டேஸ் விரதத்தை எடுக்கிறதுன்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் வந்துச்சு. அதனால தான் நான் இந்த டைமை சூஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் இப்போ அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஒரு 6:30 மணி ஆனால் கூட பரவாயில்ல, லஞ்சும் கொடுக்கணும், டிஃபனும் கொடுக்கணும். அப்போது நான் ஒரு 6:30 மணிக்கு முடிக்கிறேனுங்களா, 8 மணிக்கு எனக்கு ஆட்டோ வரும். இந்த இருக்கிற டைமில் வந்து டிஃபனு சமையலும் வந்து முடிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய டைமிங்கும். அவங்க கேட்டதுக்காக நான் வேணால் ஷார்ட்ஸில் உங்களுக்கு என்னுடைய டைமிங் எல்லாத்தையும் வந்து நான் காட்டுறேன். அதுக்காக வேணால் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முருகருக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு, இன்றைக்கி முருகருக்கு தண்ணி ஊற்றுனதை மட்டும்தான் காமிச்சிருந்தேன். விநாயக பெருமானுக்கு பண்ணதை காமிக்கல. ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அப்படின்றதுக்காக வேண்டி அழகாக முருகருக்கு வந்து தண்ணி செஞ்சு நான் தினமும் அவரை இப்படி தான் பண்ணுறேன். குளிக்க வச்சுட்டு அழகாக அவருக்கு வந்து விபூதி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுவார். அவருக்காகவே ஒரு டவலும் வச்சுருக்கேன். அந்த டவல்லையே வந்து அவரை தொடச்சி விட்டுட்டு அந்த விபூதி எல்லாமும் தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக அப்படியே எப்படி பலன்னு இருப்பார். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவருக்கு ட்ரெஸ் பண்ணி அலங்காரம் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குற வீடியோவில் அவருடைய முகம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இது மாதிரி தான் தினமும் என்னுடைய ப்ராசஸ் இருக்கும். இப்போ முருகருக்கு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணுற வீடியோ தான் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி எனக்கு இன்றைக்கி 6:30 மணி போனதுக்கு காரணமே இந்த ட்ரெஸ்ஸிங் வீடியோ தான். ட்ரை பண்ணி உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வரவே இல்லை. எனக்கு அதை அரையும் குறையமாக கொடுக்கவும் மனசு வரல. சரி விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தனியாகவே நான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவர் அழகாக அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டு மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக அமைதியாக உட்காந்து முருகரை வந்து 108 தடவை போற்றி சொல்லிவிட்டு அழகாக நம்மளுடைய 3வது நாள் பூஜையும் வந்து ரொம்ப மனநிறைவாக பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டரும் மனநிறைவாக ஒரு விஷயம் செய்யுங்க. ரொம்ப அவசரமாக பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் டைமாக இருந்தால் கூட சரி, அந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம எப்படி வந்து மனசுக்கு நிறைவாக நம்ம என்ன வேண்டுதலை நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலையும் நம்ம அவர்கிட்ட சொல்லணும். அது மாதிரி சொல்லி உங்களுடைய பூஜையை வந்து தினந்தோடு கண்டினியூவாக பண்ணுங்கள். என்னை போல் ஆரம்பிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக எல்லா விஷயமும் நடக்கணும். 48 நாளும் எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் பூஜை நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன். நடுவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு சின்ன சோம்பேறித்தனம் நம்ம எழும்போதும் வரும். ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாமல் நம்ம எந்திரிச்சிக்கணும். நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம ஓடியாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே மனசில் நினச்சிக்கோங்க. எல்லாருமே ஒரு பெரிய வேண்டுதலோடு தான் இந்த 48 நாள் விரதத்தை எடுத்திருப்போம் இல்லைங்களா? அந்த விரதம் நமக்கு கை கொடுத்து நம்ம நினச்ச விஷயம் நமக்கு நடக்கணுன்ற வரைக்கும் நம்மளுடைய ஓட்டத்தை வந்து நம்ம ஓடிட்டே தான் இருக்கிறோம். எந்த காரணத்துக்காகவும் நம்ம அதை நிறுத்தவே கூடாது. இதுதான் முக்கியம். இன்றைக்கி ஒரு அன்றாடம் ஒரு விஷயம் கட்டாயம் அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்ம செய்வோம் இல்லைங்களா? கண்டிப்பாக இதை நம்ம இன்றைக்கி தினந்தோறும் செஞ்சுட்டு தான் இருப்போம். அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நம்ம இந்த விரதத்தையும் நினைக்கணும். எந்த ஒரு நேரத்துலையும் ஓகே அப்படின்ற ஒரு மனத்தளர்வு இல்லாத முடியல அப்படின்ற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளுடைய இடத்த நம்ம அடையிற வரைக்கும்
அன்றாட விஷயத்தில் இது ஒரு கட்டாயமான விஷயமா நினச்சி கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கும் வந்து நடக்கும், நடந்தே தீரும். நான் அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு நடந்தது, உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாமும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படிலாம் நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்மளுடைய முருகருக்கு வந்து அழகாக அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூப தீப ஆராதனை எல்லாத்தையும் காமிச்சு நெய்வேத்தியமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றும் பேரிச்சம்பழம் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கும் பேரிச்சம்பழம் தான் வச்சு தண்ணி வச்சு நம்மளுடைய பூஜையை முடிச்சிருந்தேன். ஸோ இது போல் தான் என்னுடைய 3வது நாள் முருகருடைய 48 நாள் விரதத்துடைய 3வது நாள் ரொம்பவே நல்லபடியாக நடந்துச்சு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு முருகருக்கு நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன்ற வீடியோவையும் கொடுக்குறேன். என்னோட இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னும் நம்புகிறேன். அதே போல் உங்கள் எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மாதிரி இருக்க ஒரு சிலருக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு டவுட்லேயே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த வீடியோ பதிவு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.